ஓகே, சோ இன்னைக்கு ஒரு ஸ்டோரி டைம் போலாமா? ஒரு ஊர்ல எலினா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. பேர் என்னது? எலினா. எலினா உங்கள மாதிரி கிடையாது. நீங்க பயங்கர நாட்டியா டாக்கட்டிவா இருக்கீங்கல்ல, அவ அப்படியே ஆப்போசிட். பயங்கர அமைதியா இருப்பா, ரொம்ப குட் கேர்ள். அம்மா அப்பாக்கு ஒபே பண்ணுவா. அவ எப்பவுமே பைபிள் வாசிக்குவா. கரெக்ட். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து டாப் ரேங்க்னு சொல்ல முடியாது, ஆனா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா மார்க் வாங்குவா. ஸ்கூல்லயும் அவளுக்கு எந்த பேட் நேம்ஸும் கிடையாது. ஆனா அவ கூட யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் ஐயே இது ஒரு உம்முனா மூஞ்சி, யார்கிட்டயுமே பழகாது அப்படின்னு அவளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவாங்க. வீட்லயும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா ஜாலியா இருப்பாங்க. இவன் மட்டும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, ஓகே எப்படி இவ நம்ம கிட்ட பேச மாட்டா அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. வெளியரங்கமா பார்க்க அவ நல்லா ஹாப்பி சைல்ட் மாதிரிதான் தெரியும். ஆனா அவளோட ஹார்ட்குள்ள ஒரு சேட்னஸ், எப்பவுமே சோகமா, நம்மளுக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருப்பா. ஓகே, நம்ம இப்ப என்ன சீசனுக்குள்ள போறோம்? கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ள போறோமா? அட்வென்ட் வீக் 1 வந்துருச்சு. பயங்கர எக்ஸைட்டடா நம்மளும் வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்ட்ல இருந்து மேஞ்சர் செட் எடுப்பா, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுப்பா, எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பா. இந்த மேஞ்சரை திறந்து பார்த்தா மேஞ்சர் மட்டும் இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். ஒவ்வொரு பார்ட்ஸா தேடிட்டு இருப்பா. அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும், இந்த மேஞ்சர் எப்படி இப்படி காலியா எம்டியா இருக்கோ அதே மாதிரிதான் என்னோட ஹார்ட்டும் எப்படி இருக்கு, எம்டியா இருக்கு, லோன்லியா இருக்கு, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அன்னைக்கு மார்னிங் ஸ்கூல்ல சயின்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு அவங்க மேம் வந்து இந்த மாதிரி ஒரு சீடை காட்டுவாங்க. ஓகே, இந்த சீடை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? உனக்கு என்ன தோணுது? கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, எனக்கு கிரீன் அண்ட் பிரவுன் மாதிரி இருக்கு, அப்புறம் பிளாக்கும் இருக்கு. சரி, வேற எதுவுமே தோணலையா? அந்த சீடை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? அது வந்து பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணும். கரெக்ட். இந்த சீட் பார்க்க ட்ரையா ஹார்டா ஒரு குட்டி கல்லு மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு இல்ல? ஆனா நம்மளுக்கு தெரியுமா இது இப்படி பார்த்தா உள்ள லைஃப் இருக்குன்னு தெரியுமா? என்ன பண்ணணும், அத ப்ராப்பரா நம்ம மண்ணுல போட்டு தண்ணி ஊத்தி அத ப்ராப்பரா வளர்க்கும் போதுதான் என்ன ஆகும், பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். ஓகே, விளையாடி முடிச்சது போதும். ஓகே, இங்க வச்சிடலாம். சோ இந்த எலினாக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாம், மேஞ்சரை வந்து ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மடமடன் ஒரு டப்பா எடுத்தா, அதுல மண்ணு போட்டா, இந்த சீடெல்லாம் பிளான்ட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு குட்டியா ஒரு ப்ரே பண்ணா. இதுக்குள்ள இருந்து செடி வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்றேன், என்னோட ஹோப் கண்டிப்பா செடி வரும்னு நம்பி நான் இதை பிளான் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி ப்ரே பண்ணி அவளோட மேஞ்சரை செட் பண்ணி வச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல வெறும் மேஞ்சர்ல அனிமல்ஸ் மட்டும் இருந்துச்சு, வேற எதுவும் வைக்காம இதை மட்டும் வச்சு ப்ரே பண்ணிட்டு முடிஞ்சா. ஸோ அவங்க அம்மா அப்பா இவ பண்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஐயோ என்ன எலினா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எலினா எதையுமே காது கொடுத்து கேட்கல. அவளுக்கு இப்ப இருந்த ஒரே ஒரு ஹோப் என்னது, ஏசப்பா மேலதான் அவளுக்கு ஹோப் இருந்தது. ப்ரே பண்ணி சீட் போட்டிருக்கா. இனி வர நாட்கள்ல என்ன ஆச்சுன்னு பார்க்க போறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அட்வென்ட் இன்னைக்கோட தீம் வந்து ஹோப், சரியா? நிறைய நேரம் நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு லோன்லியா ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஃபீல் பண்ணுவோம். வெளியரங்கமா பார்க்கும்போது இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாதுன்னு இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷன்
கண்டிப்பா நடக்கும்ன்ற அந்த ஒரு ஹோப் நமக்குள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட கஷ்டமான சிச்சுவேஷன்னாலும் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நம்ம ப்ரே பண்ணும்போது எப்படி இந்த சீட்குள்ள ஒரு லைஃப் இருக்குன்றத பார்த்தா தெரியாது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஹோப் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல. அதே மாதிரி தான் நம்மளோட எந்த சிச்சுவேஷன்னாலும் ஏசப்பா மேலே நம்மளோட ஹோப் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஜாய் பீஸ் எல்லாமே தருவாங்க. ரோமன்ஸ் சாப்டர் 15:13 கூட அதான் சொல்லுது. மே த காட் ஆஃப் ஹோப் fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. So God of hope நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட லைஃப் எப்பவுமே ஜாய்ஃபுல்லா இருக்கணும். எலினாக்கு ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோ அவங்க அம்மா அப்பாவோ அவளுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அவள் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த டைம்ல தான் அவள் சயின்ஸ் டீச்சர் சொன்னதை வச்சு இப்போ ஒரு செடியை போட்டிருக்கா. அது என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், ஓகேவா? அவ இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணா, அந்த மேஞ்சரை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று புதுசு புதுசா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக் காட் ஆஃப் ஹோப் ஞாபகம் வச்சு இந்த ஸ்டார் செஞ்சா. ஸ்டார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் தான் வேணும். 15 சென்டிமீட்டர் லென்த்து, இங்கே வந்து 9.6 சென்டிமீட்டர் வேணும் நமக்கு. ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் எடுத்துக்கணும். இதை இப்போ ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரும் இந்த கார்னரும் டச் ஆகுற மாதிரி ஒரு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள்க்கு அப்புறம் இதை அப்படி திருப்பி போட்டு இங்கே இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு 2.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும். நிறைய ட்ரையாங்கிள்லாம் பண்ணுவோமா? ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? இந்த ட்ரையாங்கிளை யார் ஓப்பன் பண்ணுறா? நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டாரை செஞ்சு அந்த டைம்ல இந்த ஸ்டாரை எஸ், ஸோ அந்த டைம் ஜீசஸ் பிறந்த டைம் இந்த வைஸ்மேன் எதை ஃபாலோ பண்ணாங்க? ஸ்டாரை ஃபாலோ பண்ணாங்கல்ல. என்ன இதுல ஃபாலோ பண்ணாங்க? ஸ்டார் ஆஃப் ஹோப். ஸோ இந்த ஸ்டாரை பார்த்து தான் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கிங் நம்மளுக்காக பிறந்திருக்காரு, அவர் தான் நம்மளை சேவ் பண்ண வந்த சேவியர் அப்படின்னு நம்மளை வந்து கைட் பண்ணுன்னு இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட ஸ்டார் ஆஃப் ஹோப் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட லைஃப் இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு சீட் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்குள்ளேயும் லைஃப் க்ரோ ஆகும் எப்போ? இந்த ஸ்டார் ஆஃப் ஹோப் நம்மளோட ஹார்ட்குள்ள வரும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் அட்வென்ட் வீக் 2ல நாங்க உங்களை மீட் பண்றோம். பாய் பாய்.